இந்த வாரம் வர 15 மார்ச் அன்னைக்கு 4 வெபினார்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. காலையில 10 மணிக்கு ஒன்ஸ் அப்பான் அ போர்ட்ஃபோலியோ லெசன்ஸ் ஃப்ரம் பிஹேவியரல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் 3. அடுத்து 11 மணிக்கு மேஜிக் பில் த எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ் அண்ட் டிஸ்டர்பிங் ரிஸ்க் ஆஃப் த நியூ வெயிட் லாஸ் ட்ரக். அதே 11 மணிக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஹெல்த் இன்சூரன்ஸ் அ பிகினர்ஸ் கைட். கடைசியா 12 மணிக்கு கார்ப்பரேட் இந்தியா Q3 2024-2025 ரிசல்ட் அப்டேட். மறக்காம இந்த வீக்கெண்ட்ல இந்த வெபினார்ஸ் எல்லாத்துலயும் ஜாயின் பண்ணி கெயின் நாலேஜ் அபவுட் ஆல் தீஸ் டாபிக்ஸ். ஸ்மால் இன்வெஸ்டர்ஸுக்கு சேஃப்டி ஏன் முக்கியம்? நேற்றுக்கு பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு தனி பங்கை பற்றி. இன்றைக்கி பொதுவாகவே ஸ்டாக் இன்வெஸ்டிங்கில் ஏன் சேஃப்டி இல்லை அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். தனி பங்குகளை எல்லாருமே எப்படி வாங்குறாங்க? தாங்களே ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி வாங்குறாங்களா அல்லது கேள்விப்பட்டு வாங்குறாங்களாங்கிறது. 90% ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ், ஏன் 99% ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் கேள்விப்பட்டு தான் வாங்குறாங்க. கேள்விப்பட்டதுக்கப்புறம் இன்னைக்கு எளிய முறையில் என்ன ஆய்வுகள் செய்ய முடியும்னு தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. என்னுடைய அனுபவத்தில் 90ஸ்லாம் என்ன பிஇன்னு கேட்பாங்க, அவ்வளோதான். இது மிகவும் அடிப்படையான ஒரு அளவீட்டு முறை. ஸோ பி ரேஷியோ எவ்வளோன்னு கேட்டு வாங்கலாமா கூடாதான்னு முடிவு பண்ணிடுவாங்க. பட் இந்த முறையில் நிறைய குறைபாடுகள் இருந்தது என்பதை 30 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள்லாம் உணர்ந்துக்கிட்டோம். அதுக்கும் முன்னாடி இன்ஃபேக்ட். ஏன்னா பி ரேஷியோன்னு நம்ம எதை எடுத்துக்கிறோம்? கடந்த ஆண்டு வந்த இபிஎஸ்ஐ எடுத்து பி ரேஷியோ கனெக்ட் பண்ணுறோம். இப்போ கடந்த ஆண்டு ரொம்ப நல்ல ஆண்டாக இருந்து வருகிற ஆண்டு ரொம்ப சுமாரான ஆண்டாக இருந்து அதுக்கு அடுத்த ஆண்டு மோசமான ஆண்டாக இருந்தால் அப்போ பங்கு அதே விலையில் இருந்தா கூட பி ரேஷியோ ஆண்டுக்கு ஆண்டு கூடிக்கொண்டே போகும். ஸோ பொருளாதார சூழ்நிலை மாறும்போது when things become worse, இன்வெஸ்டர்ஸ்க்கு கம்மியான பி ரேஷியோ பார்த்து வாங்கினோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற பங்குகளில் நஷ்டம் வரும். ரொம்ப நாள் கழிச்சு அதுக்கு ஒரு பெயர், ஒரு சொல்லாடல் வந்தது. அதுதான் வேல்யூ ட்ராப் அப்படிங்கிறது. இந்த மார்க்கெட்ல நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், 90% பி ரேஷியோ பார்த்து டிசிப்ளின்டா குறைவான பிக்கு தான் ஷேர் வாங்கினேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது நிறைய பங்குகள் வேல்யூ ட்ராப்பாக அமைந்து விடுகின்றன. ஏன்னா சென்ற வருஷம் நல்ல இபிஎஸ் வந்திருக்கும், ஆனால் இந்த வருஷம் அதே இபிஎஸ் வராது. அடுத்த வருஷம் என்ன இபிஎஸ் வரும் என்று யாருக்கும் தெரியாது. நீங்க உங்க போர்ட்ஃபோலியோல பலத்த அடி வாங்கின பங்குகள்லாம் எடுத்து பாருங்க. அதுல எல்லாம் இந்த ஒரு பேட்டர்ன் வரும். கரண்ட் இயர் போன இயரை விட சுமாராகவோ மோசமாகவோ இருக்கும். அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்னு சொல்லவே முடியாது, இன்னும் மோசமாக வாய்ப்பு இருக்கலாம். அப்போ லோ பி ரேஷியோ கொடுத்து வாங்கினோம் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாமே ஆக்சுவலா ஹை பி ரேஷியோ கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க. இப்போ இதே விஷயத்தை நீங்க ரிவர்ஸ்ல பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பிடிக்கவே முடியாது. நீங்க தான் பெரிய வின்னர். பட் இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு 90% ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் இந்த ஹை பி ஆஃப் ஃபியூச்சர், அதாவது நாளைக்கு பி ரேஷியோ அதிகமாக இருக்க போகிற பங்குகளை நேற்றைய பி ரேஷியோ படி குறைவாக இருக்குன்னு நினச்சி வாங்கி காத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படி காத்துக்கிட்டு இருந்தால் இந்த பி ரேஷியோ எப்போ மாறும் யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு கம்பெனி ஒரு கஷ்டமான காலச்சூழலை கிடக்கணும், அதுக்கப்புறம் ஒரு மோசமான காலச்சூழலை கிடக்கணும், அதுக்கப்புறம் ஹோப்ஃபுல்லி இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஸ்லோவாக அந்த கம்பெனி மறுபடியும் ப்ராஃபிட்டபிலிட்டியை உயர்த்தி
அட்லீஸ்ட் போன வருஷம் இந்த ப்ராஃபிட்டுக்கு திரும்பி வரணும். எவ்வளவு பெரிய காத்திருப்பு அப்படிங்கிறது நான் இழுத்து சொல்றதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஏன் நடந்தது அப்படின்னாக்கா, ரொம்பவே ஒரு மேம்போக்கான ஒரு முதலீட்டு வழிமுறையை வைத்துக்கொண்டு 30 ஆண்டுக்கு முன்னாடியே இந்த வழிமுறையெல்லாம் பத்தாது அப்படிங்கிறத இன்னைக்கும் உணராமல் பல பேர் இன்று தனி பங்கு வணிகத்தில் இருக்கிறார்கள். இதுல வருத்தமான விஷயம் என்னன்னாக்கா, இத ஒருத்தர்கிட்ட நீங்க கத்துக்கிட்டா அந்த நபரும் அதே ஒரு தோணியில இருக்காரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. தட்ஸ் த ஃபீலிங் ஐ கெட். ஏன்னாக்கா, தனிப்பங்கு முதலீட்டுல பரிந்துரை சொல்லும் போது தரோவா இருக்கணும். நம்ம சொல்லக்கூடிய பரிந்துரை இன்னொருத்தரை பாதிக்க கூடாது, அவங்க போர்ட்போலியோல நஷ்டம் வரக்கூடாது. சோ நமக்கே சுமாரா புரிஞ்ச ஒரு விஷயத்தை கொண்டு போய் இன்னொருத்தனுக்கு பரிந்துரை சொல்றது அப்படிங்கிறது பயங்கர டேஞ்சரஸ். நமக்கு நல்லா புரிஞ்ச விஷயத்துல கூட நம்ம தாங்கக்கூடிய ரிஸ்கை இன்னொருத்தன் தாங்குவானாங்கிறத யோசிக்கணும். அப்படி யோசிக்காம பரிந்துரை சொல்றதும் டபுள் டேஞ்சரஸ். நமக்கு புரியாத விஷயத்துல பரிந்துரை சொல்றது ட்ரிபிள் டேஞ்சரஸ். ஸோ இந்த டேஞ்சர் கோஷன்ட்னு ஒன்று சொல்லுவான், அது கூடிக்கிட்டே இருக்கு பரிந்துரை சொல்றதுல. இந்த டேஞ்சர் கோஷன்ட் கூடிக்கிட்டு இருந்தது தான் எனக்கு தனிப்பங்கு பரிந்துரை சொல்பவர்கள் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோபம், மிகப்பெரிய வருத்தம். இதுல ஒன்றும் தனிப்பட்ட முறையில் யார் மேலேயும் வெறுப்பு எல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் முன்னாடி ஒரு நண்பரோடையும் கருத்து வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, முடிஞ்சா உன்னால தனிப்பங்கு பரிந்துரை சொல்லு அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு நண்பரும் பரிந்துரை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நான் சொன்னேன், இது நல்லா வராது, இது சரியா முடியாது, இட் won't end வெல்னு. பட் அந்த நண்பரை நான் டெஃபினட்டா பாராட்டி ஆகணும். ஏன்னா அவர் இன்னைக்கு பொது வெளியில பங்கு பரிந்துரைகளை நான் கொடுக்க மாட்டேன், நீங்களும் அதன் பின்னாடி போகாதீங்க, அதுல நிறைய ரிஸ்க் இருக்கு, அதையெல்லாம் பண்ணி தனி பங்குகளை லாஸ் பண்றதை விட நீங்க அதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லயே போகலான்னு வெளிப்படையா சொல்லியிருக்காரு. நான் அதை பாராட்டுறேன். ஏன்னா நம்மனால இன்னொருத்தருக்கு நஷ்டம் வரக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த மாதிரி வாங்கி விழுந்த பங்குகளை வச்சிருக்கிறவங்கள்ட்ட இருக்கிற போர்ட்போலியோ சைஸை பாருங்க, 5 லட்சத்துக்கு கீழே இருக்கும். லட்சக்கணக்கான பேர் 2 லட்சத்துக்கு கூட கீழே இருப்பாங்க. இந்த சிறு முதலீட்டாளர் போர்ட்போலியோல ஒரே நாள்ல ஒரு பங்கு 25% விழுந்துச்சுன்னா, அதை அவங்க ஒரு 10% வாங்கி வச்சிருக்காங்கன்னா, வாங்கி 3ஆம் நாள் விழுந்துச்சுன்னா, இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்கள். இதெல்லாம் யாருக்கும் நடக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பேசிக் பாயிண்ட். இது ஒருத்தருக்கு நடக்கக்கூடாதுன்னா அதுக்கு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் தனிப்பங்கு முதலீடை தவிர்க்க வேண்டும். எதுக்கு இந்த விஷ பரீட்சை? எதுக்கு இந்த டென்ஷன்? என்ன பாயிண்ட ப்ரூவ் பண்ண போறீங்க? யாருக்கு ப்ரூவ் பண்ண போறீங்க? பல பேர் தனிப்பங்கு முதலீட்டையே ஏதோ ஒரு ஈகோ கேம் மாதிரி விளையாடுறாங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறவங்களும் அது ஈகோ கேம் மாதிரி விளையாடுறாங்க. இது எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய ஈகோ கேம் ஆடி தோத்து போறாங்க. இது ஒரு தனிநபருடைய தோல்வியாக நான் பார்க்கலங்க. இது சமூக தோல்வி. தவறான நம்பிக்கைகள், போதாத படிப்பினைகள், தெளிவில்லாத முதலீட்டு பார்வைகள், வருங்காலத்தை கணிக்க முடியாத ஒரு நிலைமை, இதெல்லாம் சேர்ந்து டெசிஷன் மேக்கிங்க ரொம்பவே டிஃபிகல்ட்டா ஆகிடுது. அது டிஃபிகல்ட்னு கூட புரிஞ்சிக்காம பல பேர் தங்களுடைய ஹார்ட் அண்ட் சேவிங்ஸை கொண்டு வந்து இந்த ஈகோ கேம்ல இழக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது அவசியமே இல்லை. ஏன்னா இது சேஃபே இல்லை. உங்களுக்கு ஒரு ஸ்மால் போர்ட்ஃபோலியோ இருக்குன்னா அந்த ஸ்மால் போர்ட்ஃபோலியோ நஷ்டம் இல்லாமல் அல்லது குறைஞ்ச ஒரு டிராடவுன்னா உங்க போர்ட்ஃபோலியோ இழக்கும் மதிப்பு 100 ரூபாய் இருக்கிறது 90 ரூபாய் வரலாம், 85 ரூபா வரலாம், 100 ரூபாய் 50 ரூபா வந்தா எப்ப திருப்பி 100 ரூபாய் போறது? குறிப்பா சொல்றேன், இந்த 5 லட்சம் ரூபாய் கீழே இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் எதுக்காக இந்த பல பரீட்சையில தங்களை ஈடுபடுத்திக்கிறாங்க? எதுக்காக இதை செஞ்சு இன்னும் துன்பத்தில் தங்களையே ஆழ்த்திக் கொள்கிறார்கள் என்று எனக்கு இன்று வரை புரியவில்லை. ஏன்னா
பணம் சம்பாதிக்கணும்னா உங்க ஈகோயை பணம் வச்சு இந்த மாதிரி எல்லாம் ரிஸ்க் எடுத்து லாஸ் பண்ணி உங்க கான்ஃபிடென்ஸை இழந்து அதுக்கப்புறம் நீங்க எப்போ பணம் சம்பாதிக்க முடியும்? உங்க நோக்கம் என்ன? பணம் சம்பாதிக்கணும். அதுக்கு ஒரு ஈஸி வே இருக்கும்போது எதுக்காக இந்த மாதிரி டிஃபிகல்ட் வே எல்லாம் எடுக்கிறீங்கன்றது தான் என்னுடைய கேள்வி. சேஃபான பாதை ரொம்ப முக்கியம். சேஃப்டி இல்லாத பாதையில எவ்வளவு அதிக ரிவார்ட்ஸ் கிடைச்சாலும் வேண்டாம் நான் போக மாட்டேன்னு சொல்ல தெரியணும். அதுதான் முதலீட்டுல அடிப்படை. இல்ல இல்ல பண்ணி காட்டிடலாம், நான் பண்ணி காட்டிடுவேன் அப்படின்னாக்கா இப்படித்தான் ஆகும். பல பேருடைய போர்ட்ஃபோலியோ நீங்க எடுத்து பாருங்க, வேல்யூ ஸ்டாக் நினைச்சு வாங்கின ஸ்டாக்ல பலத்த அடி வாங்கியிருக்காங்க. வேல்யூ ஸ்டாக் நினைச்சு ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி அதுல பலத்த அடி வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க வேல்யூ ஸ்டாக்கை வாங்கல, நீங்க வேல்யூ ட்ராப்பை தான் வாங்கியிருக்கீங்க. உங்க போர்ட்ஃபோலியோ பூரா வேல்யூ ட்ராப். ட்ராப்னா எலிப்பொறி. ஸோ வேல்யூ ட்ராப்னா நீங்க வேல்யூ ஸ்டாக்னு நினைச்சு அதுல போய் சிக்கி இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அங்க இருந்த பொறியில நீங்களே போய் விழுந்திருக்கீங்க. இப்ப அந்த பொறியிலிருந்து தப்பிச்சு நீங்க வரணும். வந்தாதான் நீங்க சேஃப்டியை நோக்கி போக முடியும். இங்க இருந்து அந்த இடம் சேஃப். என்னைக்கோ ஒரு நாள் ட்ராப் தானே திறந்து அப்படியே ஸ்டாக் மேல போயிடும் நம்பினீங்கன்னா முதலீட்டு உலகம் அப்படி இயங்குவதில்லை. என்னுடைய பார்வையில எங்க நம்ம இழக்க போறோம் அப்படிங்கறதுதான் ஃபர்ஸ்ட். குறிப்பிட்டு சொல்றோம், அடுத்தவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி இதை சொல்றதுனால அவங்களுக்கு ஏதாவது நஷ்டம் வருமானு யோசிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் நஷ்டம் வராதுன்னு நமக்கு கன்ஃபார்ம்டா தெரிஞ்சா அதை பத்தி கொஞ்சம் பேசலாம். அப்படி பேசுறது கூட அளவா பேசணும். ஆணவமாகவோ ஓவர் கான்பிடென்டாகவோ பேசக்கூடாது. பேசினா என்ன ஆகும்? நம்மையும் மீறி ஏதோ ஒரு விஷயம் நடந்து நம்முடைய பேச்சு எடுபடாமல் செய்துவிடும். இன்ஃபேக்ட் நம்ம பேச்சுக்கு எதிர்மறையான விஷயங்கள்லாம் மார்க்கெட்ல நடக்கும். சோ யார் பெயரை சொன்னாலும், எந்த இன்வெஸ்டர் பெயரை சொன்னாலும், எந்த பெரிய ஜெயண்ட்டுடைய வழித்தோன்றல் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும், நம்ம செய்யக்கூடிய தேர்வுகளும் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளும் நம்முடைய வழிமுறைகளும் தான் நம்மள மார்க்கெட்ல நிலைக்க செய்யும். இதுல அவசரப்பட்டோ ஆணவமாகவோ அல்லது தவறாகவோ முடிவுகளை தொடர்ந்து எடுத்தால் நாமளும் மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிடுவோம். நம்முடைய பேச்சை கேட்டவர்களும் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாவார்கள். இது எங்களுக்கெல்லாம் எண்ணிலிருந்தோ தெரியும். இதுதான் பிரச்சனையே. இன்னைக்கு ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் பண்ற இன்வெஸ்டிங் சேஃப் இல்லைங்கிறதா இன்னைக்கு பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. அப்படி சேஃபான முறைகள் இருக்கும்போது எதுக்கு இந்த விஷ பரீட்சைங்கிறது தான் இங்க கேள்வி. யாரை நம்பி இந்த விஷ பரீட்சை ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் செய்யறாங்கன்றதுதான் இங்க மைய கொஸ்டின். தட் இஸ் தி சென்ட்ரல் பாயிண்ட். ஆனால் அந்த மைய கேள்வியை கேட்கும் போது அதற்கு நேர்மையான பதிலை ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் தேடுறது இல்லைங்கிறது தான் இங்க மிகவும் வருத்தமான விஷயம். கேர்ஃபுல்லா இருங்க, நஷ்டம் வரப்போகுது, உங்க போர்ட்ஃபோலியோல தவறான தேர்வுகள் இருக்கு, அதையெல்லாம் திருத்திக்கிங்கன்னு சொன்னாக்கா சொல்றவங்க மேல கோவம் வந்தா என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்க. ஆட்டோ இண்டஸ்ட்ரியில எத்தனையோ ஸ்டாக் இருக்கு. லோ பின்னு சொல்லி நீங்க வாங்கின ஸ்டாக் தான் மற்ற ஸ்டாக்கோட அதிகமாக நிறுவன மதிப்பை இழந்திருக்கிறது. பார்மா இண்டஸ்ட்ரியில எத்தனையோ ஸ்டாக் இருக்கு. லோ பின்னு சொல்லி நீங்க வாங்கின ஸ்டாக் தான் அதிக வேல்யூவே இழந்திருக்கு. இப்ப பேங்கிங்ல எத்தனையோ ஸ்டாக் இருக்கு. மறுபடியும் லோ பின்னு சொல்லி நீங்க வாங்கின ஸ்டாக் தான் மேக்சிமம் இழந்திருக்கு. இதுல HDFC பேங்கை பத்தி, ICICI பேங்கை பத்தி என்னெல்லாம் பேசப்பட்டது அப்படின்னு கொஞ்சம் மனசாட்சியை திறந்து பாருங்க. கொஞ்சமாவது இவ்வளவு கடுகளவு மனசாட்சி இருந்தா கூட அந்த மனசாட்சியை எழுப்பி அதை கொஞ்சம் பாருங்க. அந்த ரெண்டு பேங்கை பத்தி என்னெல்லாம் பேசப்பட்டது இந்த பேங்க்ஸை நியாயப்படுத்துறதுக்கு.
இப்படிப்பட்ட தவறான அணுகுமுறைகள், தவறான வழிகாட்டுதல்கள், தவறான புரிதல்களுக்கெல்லாம் விலை இருக்கிறது. there is a price to pay for bad propaganda, harmful propaganda. அந்த பிரைஸ் தான் இன்னைக்கு சமூகம் பே பண்ணிட்டு இருக்கு. மிகவும் அருவருக்கத்தக்க வருத்தமான விஷயம்னு நான் நிச்சயமா சொல்லுவேன். ஏன்னா யாரோ ஒரு மிடில் கிளாஸ் பர்சனோட பணம், ஒரு சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணி அந்த பணத்தை வச்சு சேவ் பண்ணி நாளைக்கு பசங்க படிப்புக்கு போகணும், நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஸ்டாக்ல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி சரியாயிடும்னு சொல்லி எவ்வளவு பேரை நம்ம இந்த மாதிரி சீரழிக்க போறோம். நோக்கம் சரியாக இருந்தாலும் கூட செயல் இன்னொருத்தரை பாதிக்க கூடாது இல்ல. மேபி இது எல்லாமே நல்ல நோக்கத்தோடு சொல்லப்பட்டிருக்கலாம், நான் அதை கொஸ்டின் பண்ணல. பட் கான்சிக்வன்ஸ் என்னன்னு பார்க்கணும்ல. பேட் கான்சிக்வன்சஸ் வர்ற மாதிரி ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் நம்ம வழிகாட்டணும்னாக்கா அவங்க எங்க போவாங்க, எப்படி மீண்டு வருவார்கள்? ஏதாவது இன்னைக்கு ஒரு ஆன்சர் இருக்கா பாருங்க. இன்றைக்கும் இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் யாராலையுமே இப்படிப்பட்ட இன்வெஸ்டர்ஸை ஹெல்ப் பண்ண முடியாதுன்றதை நான் வருத்தத்தோடு சொல்லிக்கிறேன். நோபடி கேன் பி சேவ்ட், நோபடி கேன் பி ஹெல்ப்ட் இஃப் தே டோன்ட் வாண்ட் டு ஹெல்ப் தெம்செல்ஸ். உங்களை நீங்க காப்பாற்றிக்க விரும்பலன்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உங்களுக்கு நீங்கள் இன்றும் உதவ முன்வரவில்லை என்றால் உங்களுக்கு யாராலும் உதவ முடியாது. நேரடி பங்கு முதலீட்டு வழிமுறைகள் மிக சீராகவும் மிக சிறப்பாகவும் கடுமையான உழைப்போடும் இருந்தால் மட்டும்தான் எடுபடும். விளையாட்டாக செய்யக்கூடிய ஒரு அணுகுமுறை பெரும் நஷ்டத்தில் சிறு முதலீட்டாளர்களை உறுதியாக தள்ளிவிடும். இதை நான் இன்னைக்கு சொல்லுங்க, நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு 30 வருஷமா இது தெரியும். ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு முதலீட்டு அணுகுமுறை மட்டும்தான் சிறு முதலீட்டாளர்களுக்கு சரியானது. ஏன்னா அதுக்கு அவங்க ஒரு சொற்ப காஸ்ட் செலவு பண்ணா கூட அவங்க அசலுக்கு மோசம் வரக்கூடாது. அந்த சொற்ப காஸ்ட் அவங்களுக்கு போகக்கூடாது. அந்த காஸ்ட்டை நீங்க கொடுக்கிறவெல்லாம் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டப்படுகின்ற அல்டர்னேட் வழிமுறைகள் எல்லாமே அதை விட காஸ்ட்லியா இருக்குன்றதுதான் என்னுடைய முதல் முதலீட்டு பாடம் பங்குச்சந்தையில. நான் முதல்ல கத்துக்கிட்டதான் அது இன்னைக்கும் பொருந்தும், என்னைக்கும் பொருந்தும். ஏன்னா ஸ்டாக் இன்வெஸ்டிங்கிறது அறியாமல், போதிய அனுபவம் இல்லாமல், சரியான புரிதல் இல்லாமல் கண்மூடித்தனமாக செய்யக்கூடிய ஒன்றல்ல. புரிதல் இருந்தாலே நமக்கு நம்மை எதிர்பாராத பல சவால்கள் இன்னும் இன்னலில் நம்மளை தள்ளி விட்டுரும். நிறைய சிக்கல்கள் வரும், நம்ம எதிர்பாராத பல விஷயங்கள் நடக்கும். இன்னைக்கு எனக்கு நல்லா நினைவு இருக்கு, 9/11 முன்னாடி ஆகஸ்ட் மாசம் பூரா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஃபுல்லா போர்ட்போலியோ பில்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 9/11 வருது. 9/11 வரும்போது என்ன ஆகுது? ஒரு நாள் மார்க்கெட் மேல போகுது, அதுக்கப்புறம் மார்க்கெட் சந்திச்ச சரிவு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த சரிவிலிருந்து மீள்வதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? கிட்டத்தட்ட இன்னைக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸினுடைய போர்ட்ஃபோலியோஸ்ல நடந்து கொண்டிருக்கும் விஷயம் ஒரு டிசாஸ்டர் லெவல்ல தான் இருக்குன்னு நான் உறுதியா சொல்லுவேன். ஏன்னா நீங்க 10 ஸ்டாக் வச்சிருக்கீங்கன்னா அதுல 7 ஸ்டாக் பேட் ஃபார்ச்சூன்ஸை சந்தித்தால் எப்படி அந்த போர்ட்ஃபோலியோ எழுந்து வரும்? அடுத்து நீங்க என்ன செய்வீங்க? இந்த பேட் ஸ்டாக்ஸே மேல மேல போய் வாங்குவீங்களா, அல்லது இந்த பேட் ஸ்டாக்ஸை மீறி வேற ஒரு விஷயத்தை நம்பி அதுல போய் பணத்தை போடுவீங்களா? இருந்த பணம் எல்லாம் இதுல போய் போட்டாச்சுன்னா அடுத்து போடுறதுக்கு உங்கள்ட்ட பணம் எங்க இருக்கு? அப்படி இருக்கிற பணத்தை போடுறதுக்கு உங்களுக்கு அதே இடத்துல துணிச்சல் வருமா? என்ன உறுதி இருக்கு? சர்டன்டி இருக்கா? அட்லீஸ்ட் இனிமே நீங்க செய்ய போற விஷயங்கள் உங்களை ஒரு பெட்டர் பிளேஸ் கொண்டு போகணும். ஒண்ணுமே இல்லாத போது கண்மூடித்தனமாக தவறுகளின் மீது மேலும் மேலும் தவறுகளை செய்வது
சரியான முதலீடு அல்ல. அது சிறு முதலீட்டாளர்களுக்கு சரி வராது. சிறு முதலீட்டாளர்கள் நிச்சயமாக சேஃப்டியை தேடணும். இன்னைக்கு சேஃப்டி தான் இன்வெஸ்டருக்கு ரொம்ப முக்கியமானது. சேஃப்டி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இழந்த பணத்தை மீண்டும் பெற முடியும், மீண்டும் ஏர்ன் பண்ண முடியும். அந்த சேஃப்டியை மதித்து நீங்கள் செய்த தவறுகளிலிருந்து சரியான நேரத்தில் சரியான முறையில் வழியேறி ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸை தேட வேண்டியது ஒவ்வொரு சிறு முதலீட்டாளரின் கடமை. இதை யாராலும் உங்களை செய்ய வைக்க முடியாது. இதை செய்ய வைக்க வேண்டிய முடிவு நீங்கள் தான் எடுத்தாகணும். இதை துணிஞ்சு நீங்கள் தான் செய்யணும். இதை செய்யும்போது உங்களுக்கு ஒரு பெட்டர் ஃபியூச்சர் வரும். மேலும் மேலும் தனி பங்குகளில் தவறுகளை செய்து குட் மணி ஆஃப்டர் பேட் போட்டு இருக்கும் பணத்தை எல்லாம் இழக்கக்கூடாது என்பதுதான் இந்த வீடியோ மூலம் நாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான கருத்து. இந்த கருத்தை எடுத்துக்கொண்டு இத்தோடு ஒரு பெட்டர் பிளேஸுக்கு போகிறேன்னு நினைக்கக்கூடியவங்க நிச்சயமாக ஒரு பெட்டர் பிளேஸ்க்கு போக இன்றைக்கு முடியும். ஆனால் மேலும் மேலும் தவறுகளை பெரிதாக்கி கொண்டே போனால் அதன் விளைவுகள் எக்காலத்திலும் உங்களை வாட்டி வதைக்கும். அது நடக்கக்கூடாது என்பதுதான் இந்த வீடியோவின் நோக்கம். அது நடக்கக்கூடாது என்பதால் தான் இதை இங்கு இந்த விதத்தில் பேசிக்கொண்டிருக்கிறோம். என்ன சொல்கிறோம், எதுக்காக சொல்கிறோம், எப்படி சொல்கிறோம், யாருக்காக சொல்கிறோம், இது எல்லாமே வீடியோவில் தெளிவாக இருக்குது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன சரி என்று தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள். எப்படி இருந்தாலும் மீண்டு வாருங்கள், இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி. மார்க்கெட்ஸ் அப் அண்ட் டவுன் போற சிச்சுவேஷன்ல நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்கும். நம்ம ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா, இப்போ இன்வெஸ்ட் பண்ண கரெக்டான டைமா, கேஷை யூஸ் பண்ணமா இல்லை கண்டினியூ பண்ணுமா, எங்க இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய கேள்வி வரும். அதுக்கு தான் ஆஸ்க் M2W எனிதிங். நம்ம பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட் ரிலேட்டட் டவுட்ஸ்க்கு டைரக்டா எங்க எக்ஸ்பர்ட்ஸே ஆன்சர்ஸ் கொடுக்குற ஒரு சூப்பர் இனிஷியேட்டிவ். ஆனா எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது? சிம்பிள். வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, உங்களோட டவுட்ஸை ஷேர் பண்ணுங்க. Ask M2W anything because the right advice matters.